முடியும். அதுல ஒண்ணு தவறு இல்ல, பன்னீர்செல்வம் சொன்னது இல்ல அப்படி நான் அந்த மந்திரிக்கு எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. அம்மா இல்ல என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்ல, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு, அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலரா இருந்து நான் கஷ்ட பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன்.